ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இந்த வாழைக்காவை கொஞ்சம் அவிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கா நல்லா ஒரு சிக்கன் 65 மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன், மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், உப்புத்தூள் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஊற விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஒரு சாம்பார் சாதத்தோடு எல்லாத்தோட மேட்ச் ஆகிக்கும். தயிர் சாதம் எதோட போட்டாலும் மேட்ச் ஆகும். எல்லாத்தையும் இப்படி நல்லா ஒன்றா போட்டு நல்லா மசாலா கோட் ஆகுறாப்புல மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes to 10 minutes அதை ஊற விட்டோம்னாக்கா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை கிடச்சிடும். இதை நம்ம இப்போ இந்த மசாலாவோடு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இப்போ இந்த வாழைக்காய் நல்லா ஒரு 10 minutes மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை ஒன்றா போட்டு நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுடைய சாய்ஸ், எந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதில் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லா சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ், லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு நல்லா இருக்கும். பின்ன தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதரோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. பின்ன வேலைக்கு போகிறவங்க இதை ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவிச்சு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இதை இப்படி ஃப்ரை பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பி வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.